ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸாட். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நாம் என்ன சொல்ல வர்றோங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2024 ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் காலியாக உள்ள 5696 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட் ஆகிய பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசில் இந்த பதவிக்கு 5696 காலியிடங்கள் உள்ளன. எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் 19/2/2024க்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதற்கான கல்வி தகுதி இனங்கள் பார்த்தரலாம். விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தில் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். பணிகளுக்கு ஏற்ப கல்வி தகுதிகள் மாறுபடும். ஸோ அதற்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தரலாம். இந்த வாய்ப்பிற்கான வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 18 வயது உடையவராக இருக்க வேண்டும் மற்றும் அதிகபட்ச வயது வரம்பான 30 வயதை தாண்டக்கூடாது. ஸோ நோட் பண்ணிக்கங்க. விண்ணப்பதாரர்களுக்கு உயர் வயது வரம்பில் அரசு விதிகளின்படி தளர்வு வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஆர்ஆர்பி ரயில்வே வேலைவாய்ப்பு 2024 அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும். ஸோ இதற்கான சேலரியில் பார்த்தரலாம். ஆர்ஆர்பி ரயில்வே வேலைவாய்ப்பு 2024 பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படும் நபர்கள் அரசாங்க விதிமுறைகளின்படி மாத சம்பளம் பெறுவார்கள். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கான சம்பள விவரங்கள் 7வது சிபிசியில் லெவல் 2இல் உள்ள சம்பள நிலை. ஆரம்ப ஊதியம் ரூ. 19,900. ஸோ நோட் பண்ணிங்க. இது ஸ்டார்டிங் சேலரி தான். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் போக 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 சேலரி ஹைக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் உங்களோட எஃபர்ட்டை மட்டும் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? இதற்கான தேர்வு செயல்முறை பார்த்துடலாம். ஆர்ஆர்பி ரயில்வே வேலைவாய்ப்பு 2024 பணிக்கு விண்ணப்பதாரர்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி 2, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ரொம்ப லென்த்தாக இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிள் தான். உங்களோட எஃபர்ட்டை மட்டும் போட்டு முழு முயற்சியோடு போராடுங்க, படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இந்த வேலை அத்தனை தமிழ் நண்பர்கள் தான் வாங்க போகிறோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கைனா அடி விழுகத்தான் செய்யும். நாம் எழுந்து நடக்கத்தான் செய்யணும். அடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே ஏறி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வடக்கன்ஸ்லாம் எப்படியாவது பாஸ் பண்ணிங்க. அப்போனால முடியுமோ நம்மளால முடியாதா? ஸோ நம்மளாலையும் முடியும். பி கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்துடலாம். ஸோ ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன்டு பிலோ கிட்டத்தட்ட ஃபீஸ் 500 ரூபா. ரீஃபண்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் 400 ஷால் பி ரீஃபண்டட் டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ் அப்பான் அப்பியரிங் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடியில் நீங்கள் கிளியர் ஆகலை அப்படின்னா 400 ரூபா மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஃபார் கேண்டிடேட்ஸ் who belongs to SC, ST, ex-servicemen, female, transgender, minorities, economically backward கிளாஸுக்கெலாம் 250 ரூபா தான். ஸோ விண்ணப்பிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்ஆர்பி ரயில்வே 2024 பணிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து 20/1/2024 முதல் 19/2/2024க்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுதான், www.rbchennai.gov.in. ஸோ ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. ஒன்ஸ் நீங்கள் வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃப் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரி, தோற்றாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் அதில் இறங்கி போராட கற்றுக்குங்க. அப்போ தான் அதில் எப்படி தான் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாம் எப்படிலாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, 500 ரூபா போனால் போயிட்டு போகுது. அப்ளை பண்ணிட்டு தயவு செஞ்சு படித்து பாஸ் பண்ணுங்கள். அந்த 5000 போஸ்டிங்கையும் நாம் தான் வாங்குகிறோம்.
ஸோ நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ கூட அமையும். ஸோ நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.